அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்போது 2026ஆம் ஆண்டிற்கான சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது தேர்தல் வாக்குறுதிகளாக, தேர்தல் அறிக்கைகளாக, தேர்தல் கட்சிகள், அதாவது பார்த்தீங்கன்னாக்க தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் மீண்டும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் இணைந்து தேர்தல் வாக்குறுதிகளை, மக்களின் வாக்குகளை கவருவதற்காக வாக்குறுதிகள் வெளியிட்ட வண்ணம் இருக்கிறாங்க. அது என்ன வாக்குறுதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக மிக ஒரு முக்கியமான அப்டேட்டாகவும் நமக்கு பார்க்கப்படுதுங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குடும்ப அட்டைதாரர்களுக்கு, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கும், அதே போல் நடுத்தர வகை குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 10,000 ரூபாய் ப்ளஸ் 5,000 ப்ளஸ் 2,000 யார் யாருக்கு கிடைக்க போகுதுங்க. அதுவும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா NPHH, PHH, AAY இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் இல்லாமல் சில குறிப்பிட்ட அட்டைகளுக்கு மட்டுமே இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட வகையான அட்டைகள் என்னென்ன, ஸோ இது எப்படி நம்ம வாங்கணும், எந்த தேதியில் இது குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்படும், அவர்களுடைய பெயர் பட்டியல், இதற்கான முழுமையான அப்டேட்ஸுமே தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, ரூபாய் 5,000 மகளிர் உரிமை தொகை ப்ளஸ் 10,000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு கருணை தொகையாக வழங்கப்படும் என்று இரண்டு கட்சிகளும் தற்போது சரியான போட்டியாக வெளியிட்டிருக்கிறாங்க அறிக்கைகளாக. அது தவிர்த்து குலவிளக்கு என்ற புதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டு 2,000 ரூபாயும் வழங்கப்படும். அதே போல் இது தவிர்த்து கல்வி கடன்கள், அதே போல் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, இந்த மாதிரி பல திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் விரைவில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தைகளும், தொகுதி பங்கீடு வார்த்தைகளும், தேர்தல் வாக்குறுதி போன்ற பரபரப்பான செயல்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் இந்த அப்டேட் எல்லாமே கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? தொடர்ந்து பாருங்க. இதன்படி அதிமுக ஆட்சி அமைந்ததும் மக்களின் சுமையை போக்க ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்குமே, குடும்ப தலைவிகளுக்கும் 10,000 ரூபாய் கருணை தொகையாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அது தவிர்த்து சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, திமுக ஆட்சியில் மக்களுக்கு நிதிச்சுமை அதிகரித்திருப்பதால் ஒருமுறை மட்டும் கருணை தொகையாக அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும், குறிப்பாக வறுமை கோடிற்கு கீழே இருக்கக்கூடிய அட்டைகளுக்கு நேரடியாகவே அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தவிர்த்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில், சரிங்களா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிவிட்டு வேலை கேட்க காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், அதே போல் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்று இந்த நிதி உதவி அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இனிமே வரக்கூடிய ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகுப்பு இனி ஒவ்வொரு ஆண்டு தொடர்ந்து வரும்போது 1,000 ரூபாயோடு சேர்த்து பொங்கல் பரிசும் வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மீனவர்களுக்கும் நிறைய அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு 8,000 ரூபாய் தற்போது வழங்கப்பட்டு வருது. அது உயர்த்தப்பட்டு 10,000 ரூபாயாக வழங்கப்படும் என்றும், அதே போல் நகர பகுதிகளில் விவசாயம் செய்து வர குடும்பங்களுக்கும், அதே போல் நகர பகுதிகளில் நடைபாதை மற்றும் சிறு குறு விவசாயிகளுக்கு மற்றும் வியாபாரிகளுக்கு கடன் வாங்கியிருந்தாங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் அவர்களுக்கும் தள்ளுபடி உறுதி செய்யப்படும். அதற்கான தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று உறுதி கூறியிருக்கிறாங்க. அதே போல் நெசவாளர்களுக்கும் அறிவிப்புகளாக கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம் 300 யூனிட்லேருந்து 450 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், அதே போல் விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்ல இருந்து 1,400 யூனிட்டாக ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 1,400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க.
அதே போல் மாதந்தோறும் தற்போது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருதுங்க. அதுவே தங்களுடைய ஆட்சி அமைந்தால் குலவிளக்கு என்ற திட்டம் அமல்படுத்தப்பட்டு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். சரிங்களா? ஸோ அதே போல் ஆண்களுக்குமே இனிமேல் கட்டணமில்லா பேருந்து வசதியும் ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து வழங்கப்பட்ட வரக்கூடிய இந்த சூழ்நிலை தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தற்போது குடும்ப தலைவிகளுக்கு 3 மாதங்களுக்கான தொகையை, சரிங்களா, மகளிர் உரிமை தொகையை வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்குமே 3000 சேர்த்து ப்ளஸ் 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகையை சேர்த்து 5000 ரூபாயாக வழங்கப்பட்டது. அது குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது. தற்போது 10,000 ரூபாய் கருணைத் தொகையும் மேலும் வழங்கப்படும் என்று உறுதியளிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்புத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.